ஹாப்பி சபத். அநேக பாடங்களை நம்ம படித்து கொண்டிருக்கிறோம். அன்பும் நியாயமுள்ள தேவன் என்ற தலைப்பில் நிறைய பாடங்கள் படித்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கி பாடம் 6, தேவன் நியாயத்தை விரும்புகிறார். ஸோ எல்லாத்துலேயும் நம்ம ஒரு வேத பாடத்துலேயும் இந்த ஓய்வு நாள் பாடத்தில் அநேக சத்தியங்களை நம்ம கற்றுன்னு வரோம். ஸோ டெய்லி நம்ம பைபிள் மெடிடேட் பண்ணுறோம், சர்மன் கேட்குறோம். ஆனால் எலஞ்சி வைட்டு என்ன சொல்கிறாங்கனாக்கா, இந்த ஓய்வு நாள் பள்ளிப்பாடம் இந்த செவன்த் அட்வென்டிஸ்க்கு ஒரு பேசிக் ஃபவுண்டேஷன் டு லீட் அஸ் டு த பைபிள் ட்ரூத் மோர். ஸோ ஆழமான சத்தியங்களை கற்றுக்கிறதுக்கு இது ஒரு பேசிக் ஃபவுண்டேஷன். இட் லீட்ஸ் டு பைபிளை இன்னும் ஆராயறதுக்கு நிறைய நம்மளுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது. ஒரு ப்ரேயரோட நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் அந்த லெசனை. Let's pray. Our most gracious Heavenly Father, which art in heaven, be with us now as we study about your great love and about the great merciful character which you have, Lord. Help us that as we study, we would be able to imbibe it into ourselves, Lord. We have this few blessings in Jesus' name. Amen. So, லெசன் 6, 6வது பாடம், தேவன் நியாயத்தை விரும்புகிறார். இதில் மனன வசனம் எரேமியா 9:24. So can somebody read it? எரேமியா 9:24 புஸ்தகத்தில் இருக்குது. மேன்மை பாராட்டுகிறவன் பூமியிலே கிருபையையும் நியாயத்தையும் நீதியையும் செய்கிற கர்த்தர் நான் என்று என்னை அறிந்து உணர்ந்திருக்கிறதை குறித்தே மேன்மை பாராட்ட கடவன் என்று கர்த்தர் சொல்கிறார். இவைகளின் மேல் பிரியமாயிருக்கிறேன் என்றார். ஸோ கர்த்தர் கிருபை நியாயம் நீதி செய்கிற என்று அறிந்து கொள்றதே, ஸோ அதுதான் அவர் இஷ்டப்படுறாராம். ஸோ நம்மளாம் யாரும் கடவுள் நியாய நீதி செய்கிறவர், அன்பான கடவுள் என்ற ஒரு கேரக்டர் நம்ம ஸோ கம்ப்ளீட்டாக தெரிஞ்சுக்கிறது தான். அந்த மாதிரி ஒரு நபராக இந்த பூமியில் இருக்கணும்னு தான், அதை பற்றி தான் நம்ம மேன்மை பாராட்டணும்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த இன்ட்ரடக்ஷன்ஸில் ஒரு 2 குரூப்பை பற்றி பேசியிருக்கிறாங்க. ஸோ உண்மையான தெய்வங்கள் மக்கள் அந்த ரிலேஷன்ஷிப், த ட்ரூ காட் அண்ட் இஸ் பீப்புள், அந்த ரிலேஷன்ஷிப்பு, ஃபால்ஸ் காட் அண்ட் இஸ் ரிலேஷன்ஷிப். ஸோ நிறைய பார்த்திங்கன்னா இந்த இன்ட்ரடக்ஷன்ஸில் கொஞ்சம் இந்த பண்டைய காலத்தில் கிழக்கத்திய பகுதியில் ஒரு நேஷன்ஸ் அந்த தேவர்கள் என்ன பண்ணுறாங்கனாக்கா, குழந்தை கூட பலி கொடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த ஒரு வாஞ்சியாக இருக்கிறாங்க. ஸோ ரொம்ப கடவுள்கிட்ட போனாவே அன்பு இல்லை, ஒரு பயம். எந்த ஒரு சூழ்நிலையும் அந்த கடவுளை விட்டு கொடுக்காத ஒரு நிலையில் பயம், எந்த ஒரு சுச்சுவேஷனில் விட்டு கொடுக்க மாட்டாங்க. ஆனாலும் குழந்தை கூட அது பலி கொடுக்கறது கூட அந்த அந்நிய ஒரு ஆராதனையில் இருக்குதுன்னு நம்ம பார்க்குறோம். ஆனால் இந்த ஒரு இன்ட்ரடக்ஷனில் என்ன கொடுக்குறோன்னா, இந்த பூமியை ஏற்படுத்தின ஆண்டவர் அன்பானவர். அவர் நம்மக்கிட்ட எதுவும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறதில்ல சாக்ரிஃபைஸ், அவரே தியாக பலியாக வருகிற தேவனாக இருக்கிறார். ஸோ அதே பார்த்தீங்கன்னாக்கா எந்த ஒரு சிச்சுவேஷனில் நம்ம கூட பார்த்தீங்கன்னாக்கா அந்த ட்ரூத்து தெரியோ இல்லையோ, அந்த கடவுள் என்ன மாதிரி ஒரு ரொம்ப கடினமான கடவுள் என்னாலும், ஆனாலும் கொஞ்சம் பேர் வேறு நான் கிறிஸ்டியன்ஸ் நம்ம பண்ணும்போது அந்த ட்ரூத்தை விட்டு கொடுக்க மாட்டாங்க இல்லைங்களா. நம்ம ஆஃபீஸில் சரி, எல்லோரும் சரி, நம்ம நான் கிறிஸ்டியன்ஸ் டிஸ்கஸ் பண்ணும்போது தே ஃபர்ம் இன் த ட்ரூத். ஸோ ரொம்ப ரொம்ப இதுவாக இருக்கும். ஸோ இன்னொரு இந்த இன்ட்ரடக்ஷனில் இந்த கொஞ்சம் விஷயம் இது பண்ணுனாக்கா, நானும் ஒரு ஆஃபீஸ்லேருந்து நம்ம வண்டி அரேஞ்ச் பண்ணி மெட்டீரியல் எடுத்துன்னு போகும்போது அந்த டிரைவர் சொன்னார். ஸோ அவர் ஒர்ஷிப் பண்ணுறது ஒரு கார்டன் சொன்னார். ஆனால் சம்டைம்ஸ் ஈ வென்ட் டு திருப்பதி, மெட் வித் ஆக்சிடென்ட்ஸ் 2 times. அப்போ அவங்க ஆயா சொன்னாங்கனாக்கா, திருப்பதி கடவுளுக்கும் நம்மளுக்கும் ஒத்து வராதுரா, நீ அந்த திருப்பதி கடவுளுக்கு போவாத. அதனால் நான் அன்னிலேருந்து திருப்பதி கடவுளுக்கே போகிறதில்ல, விட்டேன். நான் தர்மஸ்தலாவுக்கு தான் போகிறேன்றார். கடவுள்கள் மத்தியிலே வேறுபாடு, கடவுளை கோயப்பட்டவர், இந்த கடவுள் வேறு மாதிரி, இந்த கடவுளுக்கும் ஒரு
விரோதம். ஸோ இதுதான் அந்நிய கடவுள் ஒரு இன்ட்ரடக்ஷன்ஸ். ஸோ சம் மோர் பாயிண்ட்ஸ் கேன் கிவ் சம் இன்ட்ரடக்ஷன்ஸ். நீங்கள் சொன்ன பாயிண்ட்டுக்கே ஒரு கொஸ்டினாக கேட்கணுன்னா, அப்போது சில பாஸ்டர்கிட்ட போனால் ப்ரேயர் பண்ணால் நல்லாயிருக்கும். ஓகே. அதே ஆட்டிடியூடில் நம்மளும் கிறிஸ்டியன்ஸ் கண்டினியூ பண்ணிகிட்ருக்குறோமா? ஸோ கேன் எனிபடி ஆன்சர்? ஸோ இன்னைக்குடைய லெசன் ஐ திங்க் அதுதான் நம்மளுக்கு சொல்லி தர்றது. ஐ திங்க் யார் உண்மையான கடவுள், அவருடைய குணம் என்ன, என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணணும், என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாதுன்னுட்டு. ஸோ இன்ட்ரொடக்ஷனில் கொடுத்துருக்குறாங்க, யெகோவா இஸ் பர்ஃபெக்ட்லி குட் அண்ட் இஸ் கேரக்டர் சேஞ்ச்லெஸ். அவர் வந்துட்டு பர்ஃபெக்ட்லி குட். நம்மளுக்குள்ளே எந்த ஒரு டவுட் இருந்துச்சுன்னா இப்படி அப்படின்றத ஒரு டவுட் வர்ற மாதிரி அவருடைய குணம் இல்லை. அவர் பர்ஃபெக்ட். அவருடைய குணம் வந்துட்டு மாறாததுன்னுட்டு அதுதான் இன்னைக்குடைய லெசனில் மெயினாக பார்க்குறோம். இன்னொரு பாயிண்ட் கொடுத்துருக்குறாங்க, நம்மளுடைய தேவன் யெகோவான்னுட்டு இங்கே பேரை கொடுத்து சொல்லியிருக்கிறாங்க. அவர் வந்துட்டு நம்மளுடைய வாழ்க்கையில் நடக்கிற எல்லா தீமைகள், எல்லா கஷ்டங்கள், இப்போ ஒரு ஆக்சிடெண்ட் அப்படியெல்லாம் சொல்கிறாங்க இல்லையா, இதை மாதிரி நம்ம வாழ்க்கையில் நடக்காதுன்னுட்டு இல்லை. ஆனால் இந்த உலகத்தில் இருக்கிற பாவத்தினால நிறைய விஷயங்கள் நடக்கும். ஆனால் அதில் நடக்கிற எல்லா அநீதியான விஷயத்துக்கும் அவர் ரொம்ப அக்கறையாக இருக்கிறாரு, ரொம்ப கன்சர்ன்டாக இருக்கிறார், ரொம்ப டீப்பாக கன்சர்ன்டாக இருக்கிறாருன்னுட்டு என்ன தீமை நடந்தாலும் அதுக்கு அவர் அக்ரி பண்ணுறதில்லை. ஹீ கான்ஸ்டன்ட் இன் அன்ஈக்குவலி கண்டம்ஸ்ன்னுட்டு கொடுத்துருக்குறாங்க. ஆனால் ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா, ஒரு நாள் இந்த எல்லா கஷ்டத்தையும் அவர் என்ன பண்ணுவார், இவன் ரிமூவ் இட், அது எல்லாத்தையும் எடுத்து போட்டுருவாருன்னுட்டு தான் இன்னைக்குடைய சாட்டர்டே லெசனில் இன்ட்ரடக்ஷனாக கொடுத்துருக்குறாங்க. ஸோ சம் மோர் பாயிண்ட், ஒரு பாயிண்ட் வந்து இந்த இன்ட்ரொடக்ஷனில் நம்ம மிஸ் பண்ணிட்டோன்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து பவுல் அண்ட் ஒரு வசனம் சொல்கிறாரு, இந்த மாதிரி அந்நிய தெய்வங்களை நம்ம ஒர்ஷிப் பண்ணும் போது ஸோ யார் பின்னால் இருக்கிறாங்கனாக்கா சாத்தானுடைய ஒரு பின்னால் வரும் அந்த சக்தி அடங்கியிருக்குதான். ஸோ அவன் ஒன்று என்ன பண்ணுறான்னா, கொல்லுவதற்கும் எல்லாம் அதை திருடுறதுக்கு தான் அவன் வரான்னு சொல்லிட்டு ஜீசஸ் கூட சொல்கிறாரு. அதனால் இந்த வழிபாட்டில் கூட அவனை ஜனங்களை வந்து துன்புறுத்த தான் பார்க்குறான். ஸோ அந்த ஃபால்ஸ் காடை வச்சுன்னு. ஸோ அது ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு. ஜஸ்ட் வி கேன் கோ சண்டேஸ் லெசன். ஸோ அன்பும் நியாயமும். ஸோ அன்பு நியாயம் பார்த்தீங்கன்னாக்கா இது ரெண்டும் வந்து பிரிக்க முடியாது. ஸோ இன்செப்பரபிள். ஸோ போத் இஸ் கோயிங் இன் பேரலல். ஸோ அன்பு இருந்தால் தான் நியாயம் இருக்கும். ஸோ அதனால் ஸோ லவ் அண்ட் ஜஸ்டிஸ் இந்த லெசனு கூட பார்த்தீங்கன்னாக்கா அந்த தலைப்பு தான் கொடுத்துக்கிறாங்க. ஸோ இந்த லெசனும் ஸோ அன்பு அண்ட் நியாயம் பற்றி தான் நம்ம படிக்க போகிறோம். அதனால் இங்கே ஒரு ஃபஸ்ட் பேராகிராஃப் நல்லா கொடுத்துருக்குறாங்க, அதை நான் படிக்கிறேன். வேதாகம் முழுவதிலும் அன்பும் நியாயமும் சேர்ந்தே காணப்படுகின்றது. உண்மையான அன்பில் நியாயத்திற்கு கட்டாயம் இடம் உண்டு. உண்மையான நியாயத்தை அன்பினால் மட்டுமே பாதுகாக்க முடியும், வழங்க முடியும். இந்த இரண்டு கருத்துக்களையும் சேர்த்து பார்க்க மக்கள் தவறுகிறார்கள். அதற்கு காரணம் அன்பு நியாயம் ஆகியவற்றின் அர்த்தத்தை மக்கள் பெரிதும் மாற்றிவிட்டார்கள். ஸோ இது வந்து அன்பு நியாயம் வந்து எதுவும் ரொம்ப பிரிக்க முடியாதது. ஜீசஸ் கூட சொல்கிறாரு, இஃப் யூ லவ் மீ கீப் மை கமாண்ட்மெண்ட்ஸ். ஒரு கொஸ்டின் இருக்குது. நீங்கள் கோர்ட்டில் போனீங்கன்னா ஜட்ஜில் ஏதாவது ஒரு அன்பு இருக்கிற மாதிரி நம்மளுக்கு தோணுமா? ஜட்ஜை பார்த்தா, அவருடைய மூஞ்சியை பார்த்தா. ஸோ கோர்ட்டில் வந்து ஜட்ஜை பார்த்தா நம்மளுக்கு என்ன ஆகும்? ஜஸ்ட்டு நம்ம கோர்ட் கேஸில் நம்ம போயிருப்போம், டிவியில் பார்த்துருப்போம் எல்லாமே. ஆனால் ஜென்ரலாக பயம் தான் வரும், ஐயோ நம்மளுக்கு எதிராக எதனா சொல்லிட்டு வரோம். ஆனால் நம்ம சைடு சாதகமாக தான் இருக்கும், எல்லாமே டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே. ஏதோ ஒரு ஆர்குமெண்ட்டில் ஆப்போசிட்டில் ஆயிரம் சொல்லிட்டு எல்லாம் ஆப்போசிட் ஆகிட போதா, எல்லாம் இருக்கிறது நம்ம ஆப்போசிட்டாக ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருவான்னு சொல்லிட்டு அவரை பார்க்கும்போதெல்லாம் ஒரு திகில் பயம் உண்டாகக்கூடிய காரியமாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இப்போது ஸ்கூலில் பிரின்சிபலில் பார்த்தா நம்மளுக்கு எப்படி இருக்கும்? கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும்னுட்டு. ஸோ இந்த லெசனில் கிளியராக கொடுத்துருக்குறாங்க, நம்மளால் அன்பும் நியாயத்தையும் ஜஸ்டிஸையும் ரெண்டும் சேர்த்து வச்சு நம்மளால் பார்க்க முடியலன்னுட்டு. அது ட்ரூவா? எஸ், இந்த லெசனில் கொடுத்துருக்குறாங்க.
இல்லை லெசனில் சரி கொடுத்துருக்குறாங்க, நம்ம ப்ராக்டிக்கலாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கிறோமா? பெரிதும் மாற்றி விட்டார்கள், காரணம் அதை பற்றி புரிந்து கொள்ளவில்லை என்று கொடுத்துருக்குறாங்க. ஆனால் அது நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கிறோமா? அன்பையும் ஜஸ்டிஸையும் சேர்த்து வச்சு நம்மளால் பார்க்க முடியுதா? அப்படின்னா யாராவது வந்துட்டு கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருந்தாங்கன்னா நம்மளால் அதில் அன்பு பார்க்க முடியுமா? ஓகே, அப்போது கண்டிப்பாக இல்லையா, அது ஒரு அந்த குணத்தை நம்ம கடவுளுக்குள்ளே இருக்குன்னுட்டு தான் நிறைய வசனங்க இன்னைக்கு பார்க்க போகிறோம். அப்போது இது ஒரு புது கேரக்டர். இந்த டாபிக் நம்ம பார்த்தோன்னா ஆக்சுவலி ஒரு 1/2 hour படித்தோன்னா சரி புரிஞ்சிடும் நீட்டு இருக்கோம். எதுக்குன்னா ஒரு காமன், ஆனால் காமனாக மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற ஒரு டாபிக் என்னென்னா இதுதான். கிறிஸ்டானிட்டியில் இப்போது நிறைய டினாமினேஷன்ஸ் இருக்கிறதே இந்த கேரக்டரை, கடவுளுடைய குணத்தை நம்ம கரெக்டாக கண்டுபிடிக்காததுனால தான் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், மல்டிபிள் டினாமினேஷன்ஸ் எல்லாம் வந்துட்டுருக்கு. பிரதர், அடிஷ்னல் பாயிண்ட்ஸ். ஸோ இங்கே கொஸ்டின்ஸ் அதை கொடுத்துட்டு அது ஃபர்தர் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நம்ம பாயிண்ட்ஸ் அதை படிச்சுட்டு நம்ம அர்த்தம் பண்ணிக்கலாம். நியாயம் குறித்து தேவன் மிகுந்த அக்கறை காட்டுவதை பின்வரும் வசனங்கள் எவ்வாறு தெளிவுபடுத்துகிறேன். ஸோ கடவுள் நம்ம எல்லாமே பொசிஷன்ஸ் நம்ம பார்த்தோம். ஸோ நம்ம ஒரு பொசிஷன்ஸு பிரதர் கூட சொன்னார், இந்த பிரின்சிபலில் ஒரு ஸ்கூல் பிரின்சிபல்ஸ் அவர் பார்க்கும்போது நம்ம தாட் எப்படி இருக்குது, கோர்ட்டில் ஜட்ஜு பார்க்கும்போது எப்படி இருக்குது. ஆனால் கடவுள் ஆஸ் எ கிறிஸ்டின் வி ஆர் நாட் அண்டர்ஸ்டாண்டிங் சம்டைம்ஸ் காட் பர்ஃபெக்ட்லி. அதனால் கடவுளில் என்ன எப்படிப்பட்டவர்ன்றது வந்து ஒரு 4-5 வசனம் இருக்குது, ஒரு 2 வசனம் படிக்கலாம்னு நினைக்கிறேன். சாம்ஸ் 85:10, சங்கீதம் 85:10. எடுத்துங்க கொஞ்சம் படிங்க. Mercy and truth are met together, righteousness and peace have kissed each other. Psalms 85:10. தமிழில் படிங்க. ஸோ அதே போல் சங்கீதம் 89:14 இன்னும் ஒரு வசனம் படிக்கலாம். சாம்ஸ் 89:14. ஸோ இதில் பார்த்தீங்கன்னாக்கா கடவுள் வந்து ஜஸ்ட் ஹவு ஹி வாஸ் வெரி கிரேட்ஃபுல், ட்ரூத் அண்ட் லவ் அண்ட் ஜஸ்டிஸ். ஸோ அது வந்து பர்ஃபெக்டாக கொடுத்துருக்குறாங்க. அதனால தான் இந்த லெசனில் வந்து அப்படியே கொஞ்சம் கீழே படிக்கும் போது நம்ம இந்த ஓல்டு திங் பார்க்கும்போது என்னடா இந்த உலகத்தில் எதனா ஜஸ்டிஸ் இருக்குதா, நம்ம ஃப்ரெண்டு கூட யாருன்னா பார்க்கும்போது எதனா நியாயம் எதனா இருக்குதா அவங்ககிட்ட நம்ம சொல்லிடுறோம். எல்லாருக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிருக்குது இதெல்லாம், இல்லைங்களா? அதனால தான் இந்த ஒரு செகண்ட் பேராகிராஃபில் கூட கடவுள் வந்து இந்த பைபிள் ட்ரூத்தில் வந்து விதவைங்களை வந்து நீங்கள் நல்லா நடத்தணும். அதன் பிறகு இந்த வெயிட் பிஸ்னஸ் பண்ணுறதுல டிரான்சாக்ஷன்ஸில் வந்து அந்த ட்ரூத்தை விட்டு நீங்கள் வெளியே போகக்கூடாது, அந்த வெயிட் மெஷர்மெண்ட்ஸில் வந்து ஏமாற்றக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவ்வளோ கேர் எடுத்து வந்து அதில் கூட கடவுளை வந்து இது பண்ணுறாரு. ஸோ சாங்சுரியில் வந்து கூட அந்த ஷெக்கிள்ஸில் வந்து நீங்கள் மெஷர்மெண்ட் பண்ணோன்றாரு. சாங்சுரியில் ஒரு ஷெக்கிள்ஸ் வந்து அந்த வே இருக்குது, அந்த வெயிட் பண்ணுறது வந்து சாங்சுரியில் செப்பரேட் வேயிங் இருக்குது, அதில் வே பண்ணி கடவுளுக்காக கொடுக்கணுன்றாரு. ஸோ கடவுளுக்காக தாஸ்தியம் கம்மியாக எதுவும் வேரியேஷன் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு கடவுள் விரும்புகிறாரு. இது என்னன்னாக்கா கடவுள் வந்து அன்பு, அது ஜஸ்டிஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம படிக்கலாம். ஸோ எனிதிங் ஃபர்தர். ஸோ இங்கே ஒரு கம்பேரிஷன் அவங்க எடுத்துருக்கிறாங்க. எப்படின்னா கடவுள் வந்துட்டு எப்படி இருக்கிறாரு, அது 85:10 நம்ம பார்க்கும்போது ஹஸ் மர்சி அண்ட் ட்ரூத். ஓகே, இறக்கமும் சத்தியமும் அவருக்குள்ளே இருக்குன்னுட்டு சொல்லியிருக்கிறாங்க. அப்படின்னா அவர் இஸ் எ ஜஸ்ட் காட், அப்படின்னா ப்ராப்பராக அவர் நியாயம் தீர்ப்பாருன்னுட்டு. அப்போது அவரை ஃபாலோ பண்ணுறவங்கெல்லாம் என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்களா, அதை அப்படியே அதே கேரக்டர் தான் அவங்களுக்குள்ளே இருந்துச்சான். அதுதான் இப்போ பிரதர் சொன்ன மாதிரி அந்த டைமில் இருந்த ப்ராஃபெட்ஸ் அவங்களுக்கெல்லாம் எப்படி இருந்துச்சா, நியாயம் வந்து கரெக்டாக இருக்கணும். அவங்க சொன்ன மாதிரி ஈவன் ஒரு மெஷர்மெண்ட் எப்படி எடுப்பாங்கன்னா, இப்போ மெஷர்மெண்ட்டுக்கு நம்மளுக்கு அவங்க டெம்பிள் சொன்னாங்களே, அது எப்படின்னா இப்போது அந்த வெயிங் கல் 1 kg கல் 2 kg அது வந்துட்டு எப்படி ஈக்குவேட் பண்ணுவாங்கன்னா ஐஎஸ்ஐ சீல் இருக்கணும், கரெக்டாக அதை மெஷர்மெண்ட்டு அவங்க வந்து செக் பண்ணுவாங்க. அதை மாதிரி அந்த டைமில் டெம்பிளில் இருக்கிற ஷெக்கிள்ஸ் அதுதான் ஒரு பேஸ். ஸோ
ஸோ எல்லாம் அதில் படி இருக்கணுமா இருந்துச்சு. ஸோ அதுலலாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்தாங்க. ஸோ அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம கடவுளுடைய பிள்ளைங்களாக இருந்தோன்னா we have to be just, நியாயமாக எல்லாத்துலேயும் கரெக்டாக இருக்கணும்னுட்டு தான் நம்மளை என்கரேஜ் பண்ணுறாங்க. ஸோ கடவுள் வந்து அதுதான் இந்த பரலோகத்தில் இருக்கிற ஒரு அஸ்திவாரம், அந்த ஃபவுண்டேஷன், லவ், ஜஸ்ட், மர்சி, இதுதான் ஃபவுண்டேஷன் சொல்லிட்டு அந்த நம்ம சங்கீதத்தில் படித்தோம் இல்லைங்களா. அந்த அன்பை வந்து இந்த ஒரு கடவுள் வந்து இந்த பைபிள் மூலியமா வந்து ஈ ட்ரை டு எஸ்டாப்ளிஷ் திஸ் லவ் அண்ட் ஜஸ்டிஸ் அமாங் இஸ் பீப்புள் டு டீச் அதர்ஸ் ஆல்சோ. இங்கே என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, அந்த லாஸ்ட் பேராகிராஃப், கொஞ்சம் முன்னால் பேராகிராஃபு, நீதியும் நியாயமும் தான் தேவனுடைய அரசாங்கத்தின் அஸ்திவாரம். தேவன் ஒழுங்குடன் இயங்குகிற அவரது அன்பின் அரசாங்கத்தில் நீதியும் நியாயமும் இருக்கும். தனிப்பட்ட ஆதாயத்திற்காக அதிகாரத்திற்காகவும் அநியாயம் செய்கிற இந்த உலகத்தின் சீர்கேடான அரசாங்கங்களிடத்திலிருந்து முற்றிலும் வேறுபட்டது. ஸோ கடவுள் வந்து அரசாங்கம் வந்து இந்த பூமி அரசாங்கம் வந்து செல்ஃபிஷ் இருக்குதுன்னு நம்ம பார்க்குறோம். ஸோ அதுதான் இங்கே பார்த்துக்குறோம். செல்ஃபிஷ் பார்த்தீங்கன்னா, பொலிட்டிக்கல்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே பர்சனல் தான். நீங்கள் இந்த எலெக்ஷன் வந்தாவே அவங்கவுங்க சொத்து எவ்வளோக்குன்னு சொல்லிட்டு இது பண்ணோம். நம்ம பேப்பரில் படிக்கும்போது நம்மளுக்கே ஷாக் ஆகிடுது. இவர் என்ன இவ்வளோ சிம்பிளாக இருக்கிறாப்பாரு, 100 கோடி இருக்குது, 200 கோடி வச்சுன்னுக்கிறாரு. அவர் பார்த்தா சிம்பிள் தான். கேம்பெயின்லாம் பண்ணும்போது ட்ரெஸ் போடாத, ஒரு இன்ஷர்ட் கூட பண்ணாத, சிம்பிளாக வரலாம். ஆனால் அவங்க வந்து அந்த எலெக்ஷன் கமிஷனுக்கு அவங்க சொத்தை இது பண்ணும்போது வந்து நிறைய க்ரோஸ் டுகெதர் இருக்கும். ஸோ அதனால் பார்க்கும்போது கடவுள் வந்து இந்த பூமியின் அரசாங்கத்தையும் பரலோகத்தினுடைய அரசாங்கத்தை அந்த அஸ்திவாரம் எப்படி இருக்குதுன்னு கம்பேரிசன் பண்ணுறாரு. ஸோ அட்லீஸ்ட் நம்ம கடவுள் பிள்ளைகளாக இருக்கிற நம்ம வந்து இந்த லெசன் மூலமாக நம்ம அந்த லவ் அண்ட் ஜஸ்டிஸ், அது வந்து அன்பும் நியாயத்தை வந்து நம்ம லைஃப்பில் வச்சு ஒரு விட்னஸாக இருக்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுறாரு. பிரதர் சொன்னது அது மைக்கா 6:8 கொடுத்துருக்குறாங்க நம்மளுடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ். பட் நம்ம நெக்ஸ்ட் சாப்டர் போயிடும். இதிலே 10 minutes ஸ்பெண்ட் பண்ணிட்டோம். இன்னும் 4 lessons. மீகா 6:8 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. மனுஷனே, நான் இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்துக்கிறேன், நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பது அல்லாமல் வேறு எண்ணத்தை கர்த்தர் உணத்தில். வேற என்னதை அவங்ககிட்ட கேட்குறாரு அதுதான் சொல்கிறாரு. சிம்பிள், இட் இஸ் வெரி சிம்பிள், இட் இஸ் அமேசிங். மீகா 6:8 வந்து அதை மனப்பாடமாக கற்றுக்கிறது ரொம்ப நல்லது. திங்கக்கிழமை பாடம் நம்ம போனாக்கா, தேவன் முற்றிலும் நல்லவர், நீதி உள்ளவர். இன்னும் அதை அந்த ஃபவுண்டேஷன் மேலே இந்த ஞாயிற்றுக்கிழமை பாடத்தில் அன்பும் நியாயமும் உள்ள தேவன்ன்றது இன்னும் ஒரு கடவுளுடைய எப்படி முற்றிலும் நல்லவர், நீதி உள்ளவர் என்ற ஒரு விஷயத்தில் வந்து இன்னும் கொஞ்சம் இன்டெப்த்தாக நம்ம கடவுள் கேரக்டர் நம்ம படிக்க போகிறோம். இதில் வந்து உபாகமும் 32:4 நம்ம படிக்கலாம். Deuteronomy chapter 32 and 4. Time careful. 9 minutes in the lesson. Chapter 5 minutes நம்ம தரப்புல பார்க்கணும். 32:4. 32:4. உபாகமும் 32:4. இல்ல 32:4. அநேக வசனங்கள் இருக்குது. அவர் வந்து கண்மலைன்றது வந்து அவர் குணத்தை வந்து நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறாங்க. ஸோ சங்கீதம் 92:14 கூட இருக்குது. அதில் முக்கியமான பாயிண்ட் இந்த லெசனுக்கு நம்ம பார்த்தோன்னா, இந்த 32:4 வந்துட்டு கடைசி பாகத்தில் பார்த்தீங்கன்னா, எ காட் ஆஃப் ட்ரூத் அண்ட் வித்தவுட் இனிக்விட்டி. அப்படின்னா நம்மளுடைய தேவனில் நம்மளுக்கு தெரிஞ்ச மாதிரி அவருக்குள்ள எந்த அநீதியும் இல்லை, அவருக்குள்ள எந்த ஒரு தப்பும் இல்லை. இஸ் ஆல்வேஸ் ஜஸ்ட், இஸ் ஆல்வேஸ் ரைட். அப்போது அந்த ஒரு ஃபவுண்டேஷனல் பாயிண்ட் நம்ம மைண்டில் வைக்க சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதில் வந்து நம்ம பார்த்தீங்கன்னாக்கா, தேவன் முற்றிலும் நல்லவர், நீதி உள்ளவர். ஸோ நம்ம வந்து ஏதோ ஒரு பிரச்சனை ஆயிடுச்சுனாக்கா நம்மளை அட்வைஸ் பண்ணும்போது நம்ம என்ன சொல்லிடுறோம், ஃபஸ்ட்டு நீ ஒழுங்காக்குறியாடான்றோம். ஸோ எல்லாருக்கும் அது எக்ஸாம்பிள் 1000 இருக்குது, எல்லாரும் சொல்லியிருப்போம். ஃபஸ்ட்டு நீ எப்படிங்கிற பார்த்துக்கப்பான்னுறோம். ஆனால் இங்கே வந்து கடவுள் வந்து தேவன் தாமே பூரணராக இருக்கிறார். அவர் இஸ் செட் அன் எக்ஸாம்பிள், இஸ் கேரக்டர். ஸோ அவர் வந்து கேரக்டர் காமிச்சிக்கிறாரு. குட் எக்ஸாம்பிள் வந்து ஜான் 3:16
கடவுள் வந்து எவ்வளோ ஒரு அன்பு செய்தார் இந்த உலகத்துக்காக, தியாக பலியாக கொடுத்தாருன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதில் வந்து செகண்ட் பேராகிராஃபில் வந்து அநியாயத்தை விரும்புபவர்களின் குணத்திற்கு நேர் எதிரான தேவனுடைய குணம் இருக்கிறது. ஸோ நம்ம ஆப்போசிட் வந்து எப்படி தான் அவங்க டீல் பண்ணாலும், நம்மக்கிட்ட எப்படி தான் தொடர்பு ரிலேஷன்ஷிப் இருந்தாலும், அவர் வந்து குணம் மாறாதுன்னு சொல்லிட்டு இந்த லெசன் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா கீழே ஒரு ஒரு ஷார்ட் இது கொடுத்துருக்குறாங்க. மோசே வந்து கடவுள்கிட்ட வந்து உம்முடைய ஷோமிய க்ளோரின்னு சொல்கிறாரு இல்லைங்களா. ஸோ கடவுளுடைய மகிமையை காண்பிக்கும்னு சொல்கிறாரு. ஏன்னா அந்த பர்னிங் புஷ்கிட்ட போகும்போது ஈ வாஸ் வெரி ஃப்ரைட்டன், ரொம்ப பயம் ஆயிடுச்சு. ஸோ அதனால் இந்த ஒரு ஆங்கிளில் வந்து கடவுள் எவ்வளோ இந்த கிரியேட்டராக இருப்பார், அவர் மகிமை எவ்வளோ பயங்கரமானதுன்னு சொல்லிட்டு இதை காமிக்க சொல்லி கேட்கும் போது கடவுள் வந்து என்ன சொல்கிறாரு, கடவுள் வந்து எவன் இஸ் எ த்ரோன் அண்ட் எர்த் இஸ் எ ஃபுட் ஸ்டோல் இருக்குது. இந்த தண்ணியெல்லாம் அப்படியே ஒரு கையில் எடுத்து இது பண்ணுறாரு, அது எல்லாமே வானத்தெல்லாம் சுருட்டக்கூடியவர்னு சொல்லிட்டு ஜஸ்ட் ஒரு சிம்பிளாக ஒரு டஸ்ட்டுக்கு ஒப்பிடுறாரு. இந்த மாதிரி ஆங்கிளில் வந்து மோசஸ் கேட்குறாரு பவர்ஃபுல் காடை. ஆனால் அவர் என்ன சொல்கிறாருனாக்கா கேரக்டர் தான் வெளிப்படுத்துகிறார். ரொம்ப இது கம்பேர் அவர் அதிகாரம் பவர் ஒன்றுமே டிஸ்க்ளோஸ் பண்ணாத அவர் அன்பை தான் காமிக்கிறாரு. ஸோ அதனால் இந்த லெசனில் வந்து தேவன் முற்றிலும் நல்லவர் நீதி உள்ளவர் என்ற போது அவ்வளோ பெரிய கடவுள் வந்து இந்த கிரியேட்டர் ஆஃப் யூனிவர்ஸ் அந்த கேரக்டர் எப்படி வெளிப்படுத்துகிறாரு. அந்நிய தெய்வங்கள் பார்க்கும்போது எல்லாம் ஒரு ராங்கான தாட்ஸ் இருக்குது, அவரை பார்த்தா பயம் இருக்குது. ஆனால் இவர் நல்லவர் நீதி உள்ளவர், தன்னையே தியாக பலியாக கொடுக்கக்கூடியவர். எர்த் இஸ் ஃபுட் ஸ்டூல்னும் போது அவரே அந்த மகிமையை மேலே வச்சுட்டு ஒரு மனுஷனாக வரும்போது அவர் ஒரு அந்த கேரக்டர் வந்து நம்ம புரிஞ்சுக்கலாம். இதில் இன்னும் பார்த்தோன்னா ஒரு ஃபவுண்டேஷனல் வேர்ஸ் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. ஆல்மோஸ்ட் எல்லா சாப்டர்லேயும் அது ரெஃபர் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. யாக்கோபு 1:13, ஜேம்ஸ் 1:13, ஜேம்ஸ் 1:13. அதில் பார்த்தீங்கன்னா லெட் நோ மேன் சே when he is tempted, I am tempted of God, for God cannot be tempted with evil. கடவுள் வந்துட்டு எந்த ஒரு தீமையும் அவரால் பண்ண முடியாது. இட் இஸ் இம்பாசிபிள் ஃபார் him. அப்போ நம்ம கடவுளுடைய குணத்தை பற்றி தான் நம்ம இங்கே நிறையா பார்த்துட்டு வந்துட்டுருக்குறோம். அப்போ கடவுளுடைய குணம் எப்படி இருக்குது, அவரால் எந்த தீமையும் பண்ண முடியாது. அப்போது நம்ம வாழ்க்கையில் நடக்கிற நிறைய விஷயங்களில் நம்ம பார்க்கும்போது நல்லது நடக்குது, கெட்டது நடக்குது. அப்போது அந்த எந்த நல்லது கெட்டது எது நடந்தாலும் கடவுள் வந்துட்டு அதில் தீமையாக எதையும் அவரால் செய்ய முடியாது, அவர் செய்ய மாட்டார். அந்த ஒரு பாயிண்ட்டை வந்துட்டு இங்கே ஸ்ட்ரெஸ் பண்ணுறாங்க. அப்போ கடவுள் நம்மளுக்காக என்ன பண்ணுறாரு, எப்பொழுதும் நம்ம வாழ்க்கையில் அவர் ஒரு நல்லது தான் நடக்கணும், அந்த நல்லது நடக்கிறதுக்காக என்னெல்லாம் பண்ணணுமோ அவர் செஞ்சுட்டே இருக்கிறாரு. அது என்னெல்லாம் பண்ணணும் செய்யும்போது அதில் எந்த தீமையும் அவர் செய்ய மாட்டார். ஸோ அந்த ஒரு பாயிண்ட்டை இந்த லெசனில் ஸ்ட்ரெஸ் பண்ணிகிட்ருக்குறாங்க. ஸோ அதே போல் ஒரு இந்த ஃபைனல் கொஸ்டின்ஸ் கொடுத்துக்கிறாங்க. இவ்வளவு நல்ல தேவன் இந்த உலகத்தில் காணப்படுகிற அதிகளவிலான தீமையை அனுபவிப்பது ஏன்? உங்கள் பதிலை வகுப்பில் கலந்து ஆலோசியுங்கள். ஸோ இது ஜஸ்ட் ஒரு கொஸ்டின்ஸு, ஜஸ்ட் யூனோ எவ்ரி திங் ஆன்சர். இதெல்லாம் நம்ம படிச்சிருக்கிறோம். அது இவ்வளோ ஒரு அன்பான கடவுள் ஏன் இவ்வளோ கஷ்டங்களெல்லாம் இந்த பூமியில் வருது? ஸோ அது ஜஸ்ட்டு அது கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணுங்கன்னுறாங்க. ஸோ வீல் கோ ஃபார் டியூஸ்டே லெசன், தேவனுடைய மாறாத குணம். யூ கேன் ரீட் மல்கியா 3:6. தேவனுடைய குணம் பற்றி மல்கியா 3:6, யாக்கோபு 1:17 போதிப்பது என்ன? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னாக்கா இந்த லெசனில் கொடுத்துக்கிறாங்க. இந்த ஒரு வசஸ் வச்சுட்டு என்ன பண்ணுறாங்கனாக்கா கடவுள் வந்து மாறே மாட்டார்ப்பா, அவர் அப்படி தான் இருப்பாருன்னு சொல்லிட்டு அது சொல்கிறாங்க. ஸோ அதனால் அந்த லெசனு அந்த வர்சஸை கண்டுபிடிக்க போகிறது ஜஸ்ட் அந்த லாஸ்ட்டில் மல்கியா 3:7 படித்தாக்கா அது கம்ப்ளீட் அர்த்தம் நம்மளுக்கு கிடைப்போம். உண்மையான கடவுள் வந்து கேரக்டர் எப்படிப்பட்டவர், மாறே மாட்டார் அவர். ஸோ 3:7 அப்படியே கண்டினியூ பண்ணுங்க மல்கியா.
ஸோ அதனால் தேவன் வந்து மாற மாட்டார்ப்பா, அது அப்படியே தான் இருப்பாருன்னு சொல்லிட்டு இங்கே மல்கியா 3:6 இருக்குது. ஆனாலும் இங்கே அவர் என்ன சொல்கிறாருனாக்கா, என்னிடத்தில் திரும்புங்கள் அப்பொழுது உங்களிடத்தில் திரும்புவேன். ஸோ இஃப் யூ கம் ரிப்பெண்ட் ஜஸ்ட் யூ வில் அக்செப்ட் இன் வாட் எவர் த சிச்சுவேஷன். இஸ் நாட் லுக்கிங் பேக் இஸ் அவர் சின்ஸ். நம்முடைய பாவம், அந்த கெட்டான வாழ்க்கைகள் வந்து டிஸ்ஒபீடியன்ஸ், அன்ரைச்சஸ்னஸ் அதெல்லாம் பார்க்காத, இஃப் யூ கம் பேக் டு காட் ஜஸ்ட் டெஃபினெட்லி யூ வில் கோயிங் டு அக்செப்ட். ஸோ அதனால் பார்க்கும்போது தேவனுடைய மாறாத குணம்னு சொல்கிற இதில் வந்து கொஞ்சம் பேர், நிறைய பேர் தப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ அதுதான் 3:6 படிச்சுட்டு 7 படித்தாக்கா அதில் பர்ஃபெக்டாக உங்களுக்கு கடவுள் எப்படிப்பட்டவருன்ட்டு ஆன்சர் கிடைக்கும். நான் ஒரு கொஸ்டினாகவே கேட்குவோமே, கடவுள் மாறாமல் இருக்கிறாரா? இந்த இதில் படித்தோம் மலாக்கி 3:6 ஐ சேஞ்ச் நாட், கடவுள் மாற மாட்டேன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் எப்போ சிச்சுவேஷனலி அவர் சேஞ்ச் ஆகிருக்கிறாரா? என்ன எக்ஸாம்பிள் சொல்லுங்க பிரதர் ஐயப்பன். ஆமாம் ஆமாம், இன்னைக்கு லெசனில் எக்ஸாக்டாக அதை தான் பேசிகிட்டு இருக்கிறோம். அவர் வந்துட்டு என்ன இதில் மாற மாட்டார்னுட்டு கொடுத்துட்ருக்கு. ஆனால் நம்ம பைபிளில் நிறையா இடத்துல பார்த்தோன்னா ஈவன் இஸ்ரேல் தேசத்தை வந்துட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, மோசஸ் வந்துட்டு மேலே போயிருப்பார் மலையிலேருந்து, கீழே வந்து பார்த்தா என்ன இருக்கும், எல்லாரும் மாறி இருப்பாங்க. அப்புறம் அவர் எல்லாரையும் அழைச்சிருவேன்னு சொல்லுவார். மோசஸ் வந்துட்டு அவர்கிட்ட பேசுவார். பேசிட்ட பிறகு அவர் என்ன சொல்லுவார், ஓகே ஐ ரிப்பெண்ட், இங்கிலீஷில் போட்டிருக்கோம் ரிப்பெண்ட்னுட்டு இல்லையா. இப்போ ரிப்பெண்ட்னா யார் ரிப்பெண்டன்ஸ் கேட்குவாங்க? பாவிகள், பாவிகள் தான். அப்போது கடவுள் வந்துட்டு என்ன ஏதோ ஒரு பாவத்தை செஞ்சுட்டாரா, அந்த எல்லா இஸ்ரேல் ஜனங்களை நான் அழிச்சிருவேன் நான் சொன்னது, அவர் பாவம் செய்யறதுக்கு ஒரு சிச்சுவேஷனில் போயிட்டு அப்புறம் ஓகே சாரின்னுட்டு சொல்கிறாரா? ஆக்சுவலி அந்த ஒரு பாயிண்ட்டை கிளியர் பண்ணுறதுக்கு தான் இன்னைக்குடைய லெசன். ஸோ உங்களுடைய பாயிண்ட்ஸை நீங்கள் ஷேர் பண்ணிங்கனாலும் நல்லது. பட் யா, டைம் நம்மளுக்கு ஷார்ட் தான். நீங்கள் பாயிண்ட் ஐயப்பன், உங்களுடைய பாயிண்ட்ஸ், எனி அதர் பாயிண்ட்ஸ்? ஆல்வின். எக்ஸாக்ட்லி. அப்போது நம்ம அதுக்கு தான் இந்த லெசன் படிக்கிறதுக்கு முன்னாடி கடவுளுடைய குணம் என்ன, இதுக்கு முன்னாடி நம்ம என்னன்னு பார்த்தோம், அவர் இறக்கம், அப்புறம் இன்னொரு குணத்தை பற்றி இன்னைக்கு லெசனில் பார்த்துட்ருக்குறோம். மன்னிக்கிறவராக இருக்கிறாரு, நியாயம் தீர்க்கிறவராகவும் இருக்கிறார் இல்லையா. அப்போ எங்கே அன்பு இருக்குது அங்கே நியாயம் இல்லாட்டி என்ன ஆயிரும்? இப்போ இஸ்ரேலர்கள்லாம் வந்துட்டு அந்த எகிப்தில் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, துன்பம் செஞ்சுட்டே இருந்தாங்க. அவருக்குள்ள அன்பு இருக்குன்னுட்டு இஸ்ரேல் ஜனங்களுக்கு அவங்க நியாயம் தீர்க்காமல் இருந்தாங்கன்னா இஸ்ரேலருங்க எப்படி அவங்க வந்துட்டு சந்தோஷமாக இருக்க முடிஞ்சிருக்கும்? அவங்க வந்து அடிச்சுட்டு நீங்கள் வேலை செய்யுங்கன்ட்டே இருந்திருப்பாங்க. ஆனால் நியாயம் வந்துட்டு அவங்களுக்கு கிடச்சிருக்காது. அப்போ அதில் தான் அந்த பார்க்குறோம் அன்பு இருக்குது. அப்போ அவருக்குள்ள குணம் என்ன? நியாயம் தீர்ப்பார். எது நியாயம் தீர்ப்பார்? தப்பு நடக்கும்போது அதுக்கு நியாயத்தை அவர் கொடுப்பாரு. அது அவருடைய குணம். ஓகே, அந்த குணத்திலேருந்து அவர் மாறுறதே இல்லை. ஓகே, ஆனால் நீங்கள் மன்னிப்பு கேட்டிங்கன்னா மன்னிப்பு கொடுக்குற ஒரு குணம் அவருக்கு. ஸோ அதுலேருந்து தான் மாறுவார். அப்போ இங்கே ரிப்பெண்ட் ஓகே இருக்கிற வார்த்தை வந்துட்டு என்னன்னு சொல்கிறாரு, நான் ஏதோ செய்ய போகிறேன், ஆனால் நீங்கள் மன்னிப்பு கேட்கறதுனால நான் அந்த ஒரு டிசிஷன்லேருந்து நான் மாறுறேன். ஆனால் அவருடைய குணம் அப்படியே இருக்கு.
குணம் வந்துட்டு மாறவே மாறாது. அதுதான் இந்த மலாக்கி பிரதர் வந்துட்டு நல்லா சொன்னாங்க. 3:6 3:7 படித்தோன்னா இந்த கான்செப்ட் வந்து கிளியராக இருக்கும்னுட்டு. ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா தேவனை பற்றி 2 தீமோத்தி 2:13, எப்ரியர் 6:17 சொல்வது என்னன்னு சொல்லிட்டு இங்கே கொடுத்துருக்குறாங்க. ஒரு வசனம் படிச்சுட்டு நம்ம நெக்ஸ்ட் வெனஸ்டே லெசன் வில் கோ. 2 Timothy chapter 2 verses 13. 2 திமோத்தி 2:13. So number one, whatever the situation we live, but God is keeping His promise and His love and justice. அந்த மாறாத குணம் இருக்குவார். ஸோ நம்ம கேரக்டர் பார்த்தீங்கன்னாக்கா சுச்சுவேஷன் நம்ம நிறைய ப்ராமிஸ் பண்ணுவோம், நம்ம சடனாக சேஞ்ச் ஆகிடுவோம். நிறைய நம்ம பர்சனலாக பார்க்கும்போது க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸு நம்ம எல்லாம் பார்க்கும்போது ஏதோ ஒரு சூழ்நிலையில் வந்து ஏன்னாப்பா இவன் போய் சேஞ்ச் ஆவான்னு நான் எக்ஸ்பெக்டே பண்ணல, இந்த மாதிரி ஆகிட்டானேன்னு சொல்லிட்டு நம்மலாம் பார்க்குவோம். ஸோ அதனால் இந்த சுச்சுவேஷன் கம்பேர் பண்ணும்போது காட் இஸ் அன்சேஞ்சபிள். சம்திங் இஸ் கேரக்டர். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது அன்சேஞ்சபிள். அது குணம் மாறாதவர் எதுலனாக்கா அன்பு, அது நியாயம். ரெண்டு இதில் வந்து ரொம்ப ஃபர்மாக நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம். அதே போல் வெட்னஸ்டே லெசன் கூட சேம் இந்த பேஸில் தான் லெசன் ஆல்ரெடி இதிலே கூட கொஞ்சம் ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணிட்டோம். வெட்னஸ்டே லெசன்னு மனம் மாறுகிற தேவனா, மனம் மாறுகிற தேவனா இந்த லெசனில் கொடுத்துக்கிறாங்க. ஒருத்தர் மனம் மாறினா அவரை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன்னு கடவுள் சொல்லிக்கிறாரு. அப்போ அந்த மனிதன் வந்து பாவம் செய்து மனம் மாறுகிறான். ஸோ ஈ வில் ரிப்பெண்ட். ஸோ இந்த லெசனில் வந்து நம்ம தப்பாக எடுத்துக்கூடாது. கடவுள் ஏதோ தப்பு பண்ணிட்டாரா அவரை மனம் மாறுறதுக்கு, அந்த ஆங்கிளில் இங்கே சொல்லலை. ஆனால் மனம் மாறுகிற தேவன் சொல்லிட்டு பைபிளில் இருக்குது. எந்த விதத்தில் மனம் மாறுகிறார், அவர் செய்கிற ஒரு விஷயத்தை வச்சுட்டு ஜட்ஜ்மெண்ட் பண்ண போகிற விஷயத்தில் அவங்க ரிப்பெண்ட் ஆகிட்டாங்கனாக்கா அந்த இதில் வந்து அவங்க கேரக்டர் ரிப்பெண்ட்டு என்ன மாதிரி ஒரு அன்பாக வந்திருக்கிறாங்க, பாவத்தை மன்னித்து கேட்டுது திரும்ப அந்த ஒரு இதனால சூழ்நிலையில் அவரை மனம் மாற்றி என்ன பண்ணுகிறாரோ அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அந்த ஆங்கிளில் தான் சொல்கிறாங்க. ஆண்டி ஏதோ சொல்லுங்க நீங்கள். ஸோ நல்ல ஒரு பாயிண்ட் ஆண்டி கூட சொன்னாங்க இல்லைங்களா. ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணாங்க, எல்லாமே பாவத்தில் இருக்கிறாங்கப்பா, எல்லாமே அழிக்க போகிற ஒரு சூழ்நிலையில் இருக்கிறாங்க. என்ன சொல்கிறேன்னாக்கா இடது வலது எதுவுமே தெரியாத ஒரு அந்த சூழ்நிலையில் இருக்கிறாங்க. இவங்களுக்கு போய் ஜோனாவை சொல்லுன்றாரு. அவன் சொல்லிட்டு பிறகு என்ன பண்ணுறது, நான் செய்கிற வந்து இப்போ செய்ய மாட்டேப்பா, நான் எல்லாம் சேவ் பண்ணேன்னு சொல்கிறாரு. ஆடு மாடு எல்லாத்தையும் கம்ப்ளீட் அந்த கண்ட்ரியை சேவ் பண்ணார். ஸோ இதுதான் மனம் மாறுகிற தேவன்னாக்கா, அந்த மனம் மாறுனாக்கா அந்த அன்புனால அவர் ஏற்றுக்கொள்கிறார். ஸோ அதுதான் சிம்பிள். சம் பாயிண்ட்ஸ் கினாடு. ஸோ அப்போது கிளியராக கடவுளுடைய குணத்தை பார்த்துட்டோம். கடவுளுடைய குணம் என்ன, மாறாத ஒரு குணம். ஆனால் அவருடைய குணத்தில் இன்னும் என்ன இருக்குது, அவர் அன்பானவர், ஆனால் நீதியை காப்பவர்னுட்டு நம்ம கிளியராக பார்த்துருக்குறோம். அப்போது இதுலேருந்து நம்மளுக்கு என்ன, இப்போ ஜோனா எக்ஸாம்பிள் சொன்னாங்க. ஜோனாக்கு வந்துட்டு அந்த குணம் இருந்துச்சுன்னா இல்லை, அவர் போய் சொன்னது நடக்கணும்னுட்டு தான் இருக்குது. ஸோ அப்போ மனுஷனுடைய குணத்தில் கொஞ்சம் அப்படி தான் இருக்கும். பிரதர் சொல்லுங்க பிரதர். மாறுவார்னுட்டு சொல்லும்போது அதை இன்னொரு வார்த்தையில் சொல்லணுமா, அவர் இரக்கமாக இருக்குவார் ன்னுட்டு சொன்னோன்னா இன்னும் கிளியராக இருக்கும். ஸோ மாறாதவர்னாக்கா நம்ம எந்த சூழ்நிலையிலாம் தப்பு பண்ணினே இருந்தாலாக்கா அவர் மாற மாட்டார், அப்படி தான் இருப்பார். ஆனால்
அவர் உள்ளத்தில் அந்த வாஞ்சை இருக்குது, அவருக்கு அன்பை வெளிப்படுத்துறாரு. எல்லா சூழ்நிலையும் பரிசுத்தாவி வல்லமை கொடுத்துட்டு அன்பு வெளிப்படுத்துறாரு. ஆனால் எப்போ அது மலக்கி 3:7 சொல்கிற போது நம்ம அவர்கிட்ட திரும்பும் போது தான் அவர் வராரு. ஸோ ஈ ஆல்வேஸ் ரெடி டு கம். அவர் வர்றதுக்கு ரெடியாக இருக்கிறாரு. ஜஸ்ட் வி ஆர் நாட் கோயிங் ஹோல்டிங் இன் ஹேண்ட்ஸ். பவுல் கூட சொல்கிறாரு, ஃபோக்கஸ் ஆன் யுவர் ஹைஸ் ஆன் கிரைஸ்ட்னு சொல்கிறாரு. ஸோ நம்ம சைடு தான் மோஸ்ட் ஆஃப் த மிஸ்டேக் இருக்குது. ஜஸ்ட் இஸ் கம்மிங் பேக் அண்ட் மனம் மாறி அவர் ஏற்றுக்கொள்கிற பிள்ளைகளாக வரும்போது அவர் ஏற்றுக்கொள்கிறாரு. ஆனால் நம்ம தான் மிஸ்டேக் வந்து அவர் சைடு, இட்ஸ் நாட் காட் சைடு. ஸோ அதுக்கு தான் என்னுடைய ஒரு ஸ்ட்ராங் பிலீஃப் என்னென்னா, கடவுளுடைய 2வது வருகை எப்போ வரைக்கும் அது கடவுள் வெயிட் பண்ணுவார்னா, கடைசியில் இருக்கிற பாவி வந்துட்டு மனம் மாறுற ஒரு உள்ளம் இருந்துச்சுன்னா கடவுள் கண்டிப்பாக என்ன பண்ணுவார், வெயிட் பண்ணுவார். அதுதான் ஃபர்ஸ்ட் பீட்டர்லேயும் நம்மளுக்கு கொடுத்துருக்கு. என்றைக்கு நம்ம மனசு வந்து கல்லாக மாறிடுதோ, மன்னிப்பு கேட்குறதுக்கு ஒரு ஒரு மனசே இல்லாமல் இருக்கோ, எப்போ உலகம் வந்துட்டு அந்த ஒரு ஸ்டேட்டுக்கு போதோ அப்போ தான் கடவுள் வந்துட்டு ஓகே இனிமே என்னால் ஒன்றும் பண்ண முடியாதுன்னுட்டு அப்போ தான் எண்டு வரும். அப்படி தான் மனசு நிறைய பேருது மாறிட்டு தான் வருது உலகத்தில் பார்க்கும்போது. ஸோ தேவன் மனம் மாறுகிறாரா அல்லது ஒன்றை செய்வதாக சொல்லிவிட்டு மாறுகிறாரா என்பதை பற்றி என்னாகமம் 23:19, 1 சாமுவேல் 15:29 வசனங்கள் சொல்வது என்ன? ஒரு வசனம் நம்ம படிச்சுட்டு நெக்ஸ்ட் தேர்ஸ்டே லெசன் போகலான்னு நினைக்கிறேன். என்னாகமம் 23:19. ஸோ அதுதான் இங்கே வந்து கடவுள் வந்து மனம் மாறுகிறாரா அல்லது ஒன்றை செய்வதாக சொல்லிவிட்டு மாறுகிறாரா என்று பார்க்கும்போது அவர் ஒரு பேசிக் ஃபவுண்டேஷன், பர்ஃபெக்ட் ஃபவுண்டேஷன். அவர் வந்து மனம் மாறுகிறவர் அல்ல. அவர் கேரக்டர் வந்து போய் சொல்கிறவர் அல்ல. மனிதன் மாதிரி நான் ஒரு மைண்ட் செட் இல்லை. சடனாக நான் இன்னைக்கு பேசுவேன், நாளைக்கு வேறு மாதிரி பேசுவேன். நேற்று தான் இப்படி சொன்னேன், நீ இப்படி சொல்கிறேன்னு சொல்லுவாங்க. நம்ம ஜென்ரலாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது நம்மளுக்கு எல்லாருக்குமே எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிக்குது. நேற்று இப்படி சொன்னேன், இன்றைக்கி இப்படி சொல்கிறேன், நீ பேச்சை மாத்துற. ஸோ இது வந்து ஜென்ரல் டாபிக், ஜென்ரல் டிஸ்கஷன். ஆனால் கடவுள் இதில் வந்து ஈஸ் அ பர்ஃபெக்ட்னு சொல்லிட்டு பைபிள் படிக்குது. ஈஸ் வித்தவுட் சின் ஜானில் சொல்லுது. அவர்கிட்ட எந்த ஒரு கபடமும் இல்லைன்னு சொல்கிறாங்க. அது என்னாகும் 23 1 சாமுவேல் 15:29 கூட. ஸோ அதுதான் சொல்லுது. இங்கே மனிதர்கள் செய்கிற பிரகாரம் அவர் மனம் மாறுவதில்லை என்கிற உண்மையை இந்த வசனங்கள் சொல்வது புரியும். தேவன் தம் வாக்குறுதிகள் மாறுவதே இல்லை. தம்முடைய தயவு, தம்முடைய வார்த்தை ஆகியவற்றுக்கு ஏற்றபடியே அவர் மாறுகிறார். ஸோ அவர் மனம் மாறுகிறார் என்ற ஒரு வசனம் வந்து இது ரொம்ப அந்த லெசனில் நல்லா கொடுத்துக்கிறாங்க. தம்முடைய தயவு, தம்முடைய வார்த்தை ஆகியவற்றுக்கு ஏற்றபடியே அவர் மாறுகிறார். அவர் மனம் மாறாருனாக்கா அந்த தயவு இருக்குதா, அன்பு இருக்குதா, அந்த ஃபவுண்டேஷன் மேலே தான் அவர் மனம் மாறுகிறார். ஸோ நீங்கள் பாவம் பண்ணும்போது மனம் மாறிட்டு அக்செப்ட் பண்ணுறதில்ல, அதில் அந்த தயவு இருக்குதா, அதுதான் இது ரொம்ப லெசனில் நல்லா அழகாக கொடுத்துருக்குறாங்க. இந்த லாஸ்ட் கொஸ்டின்ஸ் ஜஸ்ட் யூ கேன் ஒரு லாஸ்ட் கொஸ்டின் படிச்சுட்டு நம்ம ஃபைனல் லெசன் போகலாம் தேர்ஸ்டே. ஓகே, ஸோ என்ன கொஸ்டின் கொடுத்துருக்கோம்? வாட் இஸ் த சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் த பிப்ளிக்கல் டெபிக்ஷன்ஸ் ஆஃப் டிவைன் ரெலண்டிங்? கடவுள் நம்மளுக்காக வந்துட்டு நம்ம பாவத்தை மன்னிக்கிறதுக்காக அவர் மாறுறார் இல்லையா, இது எவ்வளோ இம்பார்ட்டன்ட் நம்ம வாழ்க்கையில்னுட்டு ஒரு கொஸ்டினாக கேட்டிருக்கிறாங்க. ஸோ இது மூலமாக கடவுளுடைய குணத்தை பற்றி நம்ம என்ன படிக்கிறோம்? ஸோ யூ கேன் கம் பேக் திஸ் ஃபைனல் லெசன் தேர்ஸ்டே. அன்பையும் நீதியையும் பற்றி கொள்ளுங்கள். ஸோ ஃபைனலாக எல்லாத்தையும் கொடுத்தாச்சு. ஃபைனலாக இந்த லெசனில் நம்மளுக்கு என்ன லெசன் டீச்சர் என்ன சொல்கிறாருனாக்கா, அன்பையும் நீதியும் பற்றி கொள்ளுங்கள். ஸோ ஓய்வு நாள் பள்ளிப்பாட்டத்தில் நம்ம என்ன பண்ணுறோம், ஆவிக்குரிய விஷயத்தில் ஏதோ ஒரு கரெக்ஷன்ஸ் நம்ம எடுத்துன்னு போனோம். அதுதான் இந்த லெசன்ஸை நம்ம கொடுக்குறாங்க. ஸோ அதனால தான் டிவைன் சர்வீஸ்க்கு முன்னால் இது கொடுக்குறதுனாக்கா, ஸோ அந்த டிவைன் சர்வீஸ் போகிறதுக்கு முன்னால் இந்த ஓய்வு நாளில் கடவுள் எது எது கொடுக்குறாரோ அது ஆழமான சத்தியங்களை படிச்சு ஜஸ்ட் அன்பை நீதியம் இது வந்து பற்றி கொள்ளுங்கன்னு சொல்கிறாரு. ஸோ அதில் வந்து நிறைய வசனங்கள் கொடுத்துருக்குறாங்க. அதனால் வந்து ஒரு வசனம் நம்ம படிக்கலாம். அந்த கீழே ஒரு கொஸ்டின்ஸ் கொடுத்துக்கிறாங்க, அதை படிக்கிறேன். தேவனுடைய ஆச்சரிய அன்பை பற்றி
மத்தேயு 5:43-48 என்ன சொல்லுகிறது? இயேசுவின் இந்த போதனை வெளிச்சத்தில் மற்றவர்களிடம் நாம் எவ்வாறு நடக்க வேண்டும். ஒரு 2 வசனம் படிச்சிடலாமே ஃபைனல் இது. மேத்யூ சாப்டர் 5:43-48, ஜஸ்ட் ஸ்டார்டிங் ஒரு 2, லாஸ்ட் 1 கூட படிக்கலாம். ஸோ இதில் வந்து இதுதான் ஜீசஸோடைய டீச்சிங் வந்து ஃபால்ஸ் காட்ஸ் டீச்சிங், ஃபால்ஸ் ஒர்ஷிப்புக்கும் இந்த ட்ரூ காடு நம்ம அவருடைய உண்மையான ஜனங்களுக்கு மத்தியில் இருக்கிற ஒரு வேறுபாடு வந்து மேத்யூவில் ஜீசஸ் வந்து வெளிப்படுத்தியிருக்கிறார். எதுனாக்கா, உங்களோட துன்புறுத்தவர்களையும் நீங்கள் வந்து அவங்களை மன்னித்து அவங்களுடைய அன்பு செய்யுங்கள்னு சொல்கிறாரு. ஸோ லவ் தோஸ் ஹூ ப்ராசிக்யூட்னு சொல்கிறாரு. ஸோ இந்த ஒரு இதில் வந்து நிறைய பேர் நம்ம வந்து வி வெரி ஸ்ட்ரகிள் டு கீப் திஸ் பாயிண்ட், சம்டைம்ஸ் வெரி ஸ்ட்ரகிளிங். ஆனால் இது வந்து இந்த ஒரு போதனை வந்து மேத்யூ 5:43 ஜீசஸ் கொடுத்தது வந்து இதுதான் அமேசிங்கு. ஸோ வேறு எல்லா ஒரு ரிலீஜியஸ் இதில் வந்து உண்மையான கடவுள் எப்படிப்பட்டவர், ஸோ இதுதான் அன்பு வெளிப்படுத்துகிறாரு. ஸோ ஆனால் இது ரொம்ப ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக இன்டெப்த்தாக நம்ம மெடிடேட் பண்ணி ஜஸ்ட் வி ஹவ் டு அப்ளை இன் அவர் டெய்லி லைஃப். இதுதான் பேசிக் ஃபவுண்டேஷன் ஆஃப் ஜீசஸ் டீச்சிங். அதுதான் ஹெட்டிங் கூட, அன்பையும் நீதியும் பற்றி கொள்ளுங்கள். ஆனால் உங்கள் வாழ்க்கையில் வந்து உங்களுக்கு விரோதமாக வரவங்களை வந்து நீங்கள் மன்னிக்கிறீங்களா? நம்ம ஸோ எல்லாரும் சேர்த்து தான் நான் சொல்கிறேன். ஸோ அந்த ஒரு கேரக்டர் நம்மக்கிட்ட வருதா? சம்டைம்ஸ் வி ஃபீல் வெரி டிஃபிகல்ட். பேக் டு பேக் தொந்தரவு பண்ணே இருக்கிறாங்க. ஸோ அந்த ஒரு சுச்சுவேஷனில் ஜீசஸ் சொன்ன இந்த ஒரு கமாண்ட்மெண்ட்ஸை நம்ம கீப் அப் பண்ண முடியுமா? உங்களுக்கு எதிரால் வந்தவங்கள லவ் பண்ண முடியுமா? ஸோ ஜஸ்ட் சம் மோர் எக்ஸாம்பிள் பேஸ் ஆன் திஸ் சம் மோர் நம்ம சர்ச்சில் நிறைய வாட்டி இந்த வசனத்தை படிச்சிருப்போம். மத்தேயு 5:48 படிச்சிருப்போம். அதை மனப்பாடம்னு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். 5:48 போடுறீங்களா? அப்போது பரலோகத்தில் இருக்கிற பிதா எப்படி ஒரு பர்ஃபெக்டாக இருக்கிறாரோ அதை போல் நம்மளும் எப்படி இருக்கணுமா? பர்ஃபெக்டாக இருக்கணும். ஒரு குணம் கடவுளுக்கு இருக்கிற குணம் நம்மளுக்கு இருக்கணும்னுட்டு. அப்போ முக்கியமாக இந்த பாடத்தில் பிரதர் சொன்ன மாதிரி ஒரு பாயிண்ட்டை நம்ம வெளியே எடுத்துகிட்டு போகணுன்னா, கடவுள் எப்படி இருக்கிறாரு? நம்ம நிறைய படிச்சுட்டு வந்தோம் இல்லையா? நம்ம பாவம் செய்யும்போது அது நம்ம மன்னிப்பு கேட்கணும். அப்போ கடவுள் என்ன பண்ணிடுறாரு? மன்னிச்சிடுறாருன்னுட்டு. அப்போது இன்னும் அதுக்கு முன்னாடி இன்னொரு வசனத்தை படிப்போம். ரோமர் 5:8. கடவுளுடைய ஒரு குணம் ஒரு எக்ஸ்ட்ரா பார்க்கலாம் பாருங்க. நாம் பாவிகளாக இருக்கல் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணினார். ஸோ ஒரு பாயிண்ட் என்ன பார்த்தோம்? நம்ம மன்னிப்பு கேட்ட உடனே கடவுள் என்ன பண்ணிடுறாரு? மன்னிச்சிடுறாருன்னுட்டு. ஆனால் இன்னொரு விஷயம் இங்கே என்ன பார்க்குறோம்? மன்னிப்பு கேட்கறதுக்கு முன்னாடியே அவர் என்ன பண்ணிட்டாரு? நம்மளுக்காக அவர் உயிரை கொடுத்துட்டார். அப்போ அவர் வெயிட் பண்ணிட்டு இருந்தாரா? ஓகே சாம்சன் வருவான், சாரி சொல்லுவான் நேற்று வெயிட் பண்ணிட்டு இருந்தாரா? இல்லை. அதுக்கு முன்னாடியே அவர் என்ன பண்ணுறாரு? அவருடைய அன்பை அவர் காமிக்கிறாரு. அவருடைய உயிரே அவர் கொடுத்தாருன்னுட்டு. அப்போது கடவுள் எப்படி இருக்கிறாரு? அவருடைய குணம் இப்படி இருக்கு. 5:48 என்ன படித்தோம்? கடவுள் எப்படி இருக்கிறாரோ அதை போலயே நீங்களும் இருங்க. அதுதான் பர்ஃபெக்ஷன், அதுதான் பரிசுத்தம். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? நம்மளுக்கு விரோதமாக, அதுதான் அந்த 5:47 வசனமா? 7வது வசனம் படிங்க. 47. ஆமாம், உங்களுக்கு மேலே சர்ச்சில் எல்லாம் அன்பாக இருக்கிறாங்க, அதனால சர்ச் மெம்பர்ஸோட அன்பாக இருப்பீங்க. வெளியே இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்க? அது இதுன்னு பேசிகிட்டு இருப்பாங்க. அவங்களோட நீங்களும் எப்படி இருப்பீங்க?
டிட் ஃபார் டேட், நீங்கள் அப்படி பேசினா நானும் இப்படி தான் பேசுவேன் நிட்டு இருந்தோன்னா நம்மளுக்குள்ள அந்த 48 இருக்கிற அந்த பர்ஃபெக்ஷன் இல்லை. நம்ம ஓய்வு நாளில் கரெக்டாக பர்ஃபெக்டாக வச்சுட்டோன்னா இல்லை. அன்பு எப்படி இருக்கணும்? பர்ஃபெக்டாக இருக்கணும். 10 கற்பனைகளை நான் லைன் பை லைன் பர்ஃபெக்டாக வச்சுட்டு இருந்தாலும், ஆனால் பாவிகள் மேலே எனக்கு அன்பு இல்லாமல் இருந்துச்சுன்னா எனக்குள்ள அந்த பர்ஃபெக்ஷன் இல்லை. இம்பர்ஃபெக்டாக இருக்கிறவங்க மேலே அன்பு காமிக்கிறது தான் கடவுளுடைய குணம். அந்த குணம் தான் நம்மளுக்குள்ளே இருக்கணும் அன்னிட்டு தான் இன்னைக்கு அந்த பாயிண்ட்டை அவங்க ஸ்ட்ரெஸ் பண்ணுறாங்க. அப்போ கடவுள் எப்படி இருக்கிறாங்க அதெல்லாம் நிறையா நல்லா இருக்குது. நம்ம எப்படி மாறணுமோ அதுதான் கடவுள் நம்மளுக்கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்ருக்குறாங்க. ஸோ சம்மரியாக சொல்லணுன்னா, லவ் யுவர், உங்களை துன்பப்படுத்துகிறவங்களுக்கு மேலே நீங்கள் என்ன பண்ணணும்? அன்பு செலுத்தணும்னுட்டு. ஆமாம் ஆமாம், நீங்கள் சாத்தானை டைரெக்டாக பார்த்தீங்கன்னா அவருக்கு மேலே அன்பு செலுத்திடுங்க. ஓகே, கண்டிப்பாக நீங்கள் அன்பு செலுத்தணும். சாத்தானை டைரெக்டாக பார்த்தீங்கன்னா அவரை போய் கட்டி பிடிச்சிக்குங்க. ஓகே, அதுதான் முக்கியமான பாயிண்ட்டு. உங்களுக்கு விரோதமாக சாத்தான் அவங்களுக்குள்ளே இருந்து வர்ற மனுஷனை நீங்கள் பார்த்து அன்பு செலுத்தாட்டி உங்களுக்குள்ள கடவுளுடைய அன்பு இல்லை. சாத்தான் டைரெக்டாக வந்தால் சாத்தானை அப்போ பார்த்துக்கலாம். ஸோ பாஸ்ட் கூட நிறைய மெசேஜ்லாம் கொடுத்துக்கிறாரு கன்வர்ஷன்ஸ் பற்றி. ஸோ மற்றவங்களை எப்படி அன்பு செய்கிறது பற்றி கூட நிறைய பாஸ்டர் எல்லாம் நம்ம சர்ச்சில் வந்து மெசேஜ் கொடுத்துருக்குறாரு. ஆனால் சம்டைம்ஸ் வந்து நம்ம என்ன மனசில் வந்து அதை ஃபிக்ஸட் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ இவன் இப்படி தான் அவன் அப்படி தான் சொல்லிட்டு. ஆனால் சம்டைம்ஸ் தே வில் கம் பேக் டு அஸ். தே வாஸ் வெரி இன்ட்ரெஸ்டட் டு ஹேவ் ரிலேஷன்ஷிப் வித் அஸ். சம்டைம்ஸ் வந்து அவங்க ஃபோன் பண்ணலாம் கூட, இவர் ஃபோன் பண்ண மாட்டாரா, பேச மாட்டாரா, ஸோ நான் ஃபஸ்ட்டு மாதிரி இல்லை, மனம் மாறிட்டேன் சொல்லிட்டு அவங்களுக்கு கன்வர்ஷன் ஆட்டில் இருப்பாங்க. அந்த டைமில் ஜஸ்ட் ஃபோன் பண்ணி பேசி விஷ் பண்ணாவே, ஸோ தட் ரிலேஷன்ஷிப் வில் ஸ்டார்ட், தட் பர்சன் வில் கன்வெர்ட். ஸோ அது கூட ரொம்ப பேசிக் இம்பார்ட்டன்ஸ். ஸோ அதுதான். ஸோ ராபர்ட் கேட்ட கொஸ்டின், ஏன்னா ராபர்ட் கொஞ்சம் லேட்டாக வந்ததுனால, சாத்தானை நம்ம வந்துட்டு என்ன பண்ணுவோமா, மன்னிப்போமா இல்லை அன்பு காமிப்போமானா, கடவுள் கண்டிப்பாக அன்பு காமிச்சவர் தான். ஆனால் கடவுளுக்குள்ளே என்ன குணம் இருக்குது? அவர் நியாயமாக இருக்கிறவர் தான். நம்ம கடவுளில் சாத்தான் வந்துட்டு கடவுள் வந்து சாத்தான் மேலே அன்பு காமிச்சிட்டே இருந்தார். ஆனால் அவர் என்ன பண்ணிகிட்டே இருந்தார்? தீமைகள் அவர் பண்ணிகிட்டே இருக்கிறாரு. தீமைகள் பண்ணிகிட்டே இருக்கும்போது நியாயமாக இருக்கிறவங்களுக்கு அவங்க சந்தோஷமாக இருக்க முடியுமா? அப்போ அவருடைய இன்னொரு குணத்தை அவர் காமிக்கணுமா இருக்குது. என்ன குணம்? அவருடைய ஜஸ்ட், ஐம் ஜஸ்ட், நியாயத்தை நான் தீர்ப்பேன், அன்பாக இருக்கிறவங்களுக்கு நான் பாதுகாத்துக்குவேன். ஆனால் எப்போ வரைக்கும் வெயிட் பண்ணுவார்? அவங்களுடைய மனசு கடினமாக ஆகிற வரைக்கும் சான்ஸ். ஓகே, ஆனால் நான் மன்னிப்பே கேட்க மாட்டேன் நிட்டு இருக்கும்போது ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அதுதான் கடவுளுடைய குணம். ஸோ அதுக்காக தான் சொன்னேன், சாத்தான் வந்து முன்னாடி ஒரு அன்போடு வந்தான்னா நம்மளுக்கு என்ன கஷ்டம். ஆனால் அவனுடைய மனசு என்ன ஆயிடுச்சு? கடவுளுக்கு மேலே போகணுன்ட்டு ஆயிடுச்சு. ஸோ மன்னிக்கிற லெவலுக்கு அவர் மேலே போயிட்டார். கடவுள் எனக்கு தேவை இல்லைன்னுட்டு ஒரு சிச்சுவேஷனுக்கு போயிட்டார். ஸோ அதுதான் அன்ஃபார்ச்சுனேட் திங். ஓகே, ஸோ இதில் இன்னொரு நம்ம கடைசி பாகத்துக்கு வந்துட்டோம். ஸோ ஃபைனல் நம்மளுக்கு பாயிண்ட் கொடுக்குது என்ன, ஹோசியாலேருந்தே நிறையா கொடுத்துருக்குறாங்க. ஹோசியா 12:6 நம்ம படிச்சதுக்கெல்லாம் ஒரு சம்மரியா. Therefore turn thou to thy God, keep mercy and judgment and wait on thy God continually. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? இரக்கமாக இருக்கணும் என்னட்டு தான் இன்றைக்கி ஒரு ஃபைனல் பாயிண்ட் கொடுக்குறாங்க. ஃப்ரைடே லெசனில் ஐ திங்க் கடவுளுடைய குணத்தை பற்றி தான் அகெயின் ஸ்ட்ரெஸ் பண்ணுறாங்க. எக்ஸோடஸ் 33:18 and 19 ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம் இல்லையா? ஸோ அதே தான் ஃப்ரைடே லெசனில் திருப்பி ஸ்ட்ரெஸ் பண்ணுறாங்க. கடவுளுடைய குணம் என்ன? and will be gracious to whom I will be gracious and will show mercy on whom I will show mercy. இதை நம்ம சம்டைம்ஸ் இதை படிக்கும்போது நான் யாருக்கு மேலே நான் இருக்கணுமா நான் அவருக்கு மேலே இருந்துப்பேன்.
ஓகே, யாருக்கு மேலே நல்லவங்களா இருக்கணுமா, நல்ல இதாக காமிக்கணுமா, நான் இருப்பேன். இதுதான் கடவுளுடைய குணம்னா, ஆனால் எப்படி யார் மேலே இறக்கமாக இருப்பார்? நம்ம இன்னைக்கு படித்த லெசனை படி தான். ஸோ நான் இருப்பேன், கரெக்டாக தான் இருப்பேன்னுட்டு கடவுள் நம்மளுக்கு சொல்லியிருக்கிறாங்க. யோனாவை பற்றி பார்த்தோம். யோனா ஸ்டோரியிலேருந்து இன்னும் என்னம்மா பார்க்குறோம், கடவுள் வந்துட்டு நம்மளுக்கு மேலே எப்படி இருப்பார்? இஸ் லாங் சஃபரிங், அப்படின்னா நீண்டிய பொறுமையாக அவர் இருப்பார். அதனால தான் நம்ம எப்படி இருக்கிறோம் இப்போது, ஒரு 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 ஸ்ட்ராங்காக நம்ம இப்போ இருக்கிறோம், இங்கே நின்றுட்டுருக்குறோன்னா அவருடைய இறக்கமான குணம் தான். அகெயின் நம்மளுக்குள்ளே என்ன தான் வரணும், அந்த இறக்கமான குணம். பாவிகள் நம்மளுக்கு விரோதமாக நிறைய துன்பங்கள் நம்மளுக்கு யாராங்க செஞ்சிட்டு இருந்தாங்கன்னா நம்ம நீண்டிய பொறுமையோடு தான் இருக்கணும். ஓகே, அவங்களுக்கு மேலே அன்பு காமிக்கணும்னா எப்படி, நீண்டிய பொறுமை காமிக்கிறதுல கடவுளுடைய இன்னொரு குணம். சரி நீ பண்ணுப்பா, ஆனாலும் நான் பொறுமையாக இருப்பேன்னுட்டு தான் இன்னைக்கு நிறையா குணத்தை காமிச்சிருக்கிறாங்க. ஸோ நீங்கள் ஒரு கொஸ்டின் கேட்டிருக்கிறாங்க, அதோட எண்ட் பண்ணுவோம். நீங்கள் எப்போது கடவுளுடைய ஹவ் யூ எவர் கொஸ்டின்ஸ் காட்ஸ் குட்னஸ் நெட்டு, அந்த ஒரு குணத்தை நீங்கள் எப்பாவது கொஸ்டின் பண்ணியிருக்கிறீங்களா? ரொம்ப ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் நிறைய பேர் கொஸ்டின் பண்ணியிருப்பாங்க இல்லையா? ஸோ ஆனால் இன்னைக்குடைய லெசன்லேருந்து நம்ம என்ன படிச்சுக்கணும், கடவுள் மாற மாட்டார். அவர் ஒரு கொஸ்டின் பண்ணி நம்ம அவரை முன்னாடி நிற்க வைக்கிறதுக்கு அவர் அது மாதிரி எதுவுமே செய்யலை. நல்லவர், எப்பொழுதும் நம்மளுக்காக நல்லது தான் அவர் செய்வார்னுட்டு தான் இன்றைக்கு ஒரு நல்ல லெசனை படிச்சிருக்கிறோம். வேறு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்துச்சுன்னா கேட்டு நம்ம அதோட முடிப்போம். ஒரு 2 minutes டைம் இருக்குது. ஓகே, ஸோ ஒரு ப்ரேயரோடு நம்ம முடிச்சிடுவோம். அன்பும் இரக்கமுள்ள தேவனே, இதோ இந்த ஓய்வு நாள் பாடத்தை கொடுத்ததற்காக நன்றி கூறுகிறோம் ஆண்டவரே. அன்பு மற்றும் நியாயம் இதை பற்றி அநேக வசனங்கள் கொடுத்து உமது பரிசுத்த ஆவியின் மூலம் எங்கள் மூலம் பேசுவதற்காக நன்றி கூறுகிறோம் ஆண்டவரே. இந்த எல்லா விஷயங்களையும் நாங்கள் மனதில் வைத்து ஆண்டவரே அதன்படி நடக்கவும் எங்களை திடப்படுத்தும் ஆண்டவரே. மற்றும் நடக்கவிருக்கும் எல்லாவித நிகழ்ச்சியும் நீரே முன்னின்று எல்லாவற்றையும் நடத்தி கொடுக்குமாறு இயேசு கிறிஸ்து நாமத்தில் வேண்டிக் கொள்கிற நல்ல பிதாவே, ஆமேன்.